ஹலோ விவர்ஸ், மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சியானது நடந்து முடிந்தது. இதனுடைய தாக்கமானது மார்ச் 10க்குள்ள எல்லா ராசினருடைய வாழ்க்கையிலையுமே தெரியக்கூடும். அந்த வகையில தான் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது என்பது குறித்து பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 6/3/2026 முதல் 24/4/2028 வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் சனி பகவான். அதாவது சிம்மராசி நேயர்களுக்கு இப்போது அஷ்டம சனியானது வரப்போகிறது. எனவே தான் எதிலுமே முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அவ்வப்போது எதிர்மறை சிந்தனைகளானது தலை தூக்கலாம். குடும்ப விஷயங்களை எவரிடமும் பகிர வேண்டாங்க. முக்கிய பத்திரங்கள்ல கையெழுத்து இடுவதற்கு முன்பு தக்க ஆலோசனை தேவைப்படுகின்ற நேர காலமாக அமைஞ்சிருக்கு. குலதெய்வ பிரார்த்தனைகள் உங்களை பலப்படுத்தும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபமானது வந்து போகும். மகளுடைய திருமணத்துக்காக வெளியில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியதாய் வரக்கூடும். அத்தியாவசிய செலவுகளால கையிருப்பானது சிம்மராசி நேயர்களுக்கு கரையக்கூடும். பூர்வீக சொத்து பங்கை பெறுவதில் சிரமங்களானது உண்டாகும். எனினுமே சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் முதல் 4 மாதங்களானது சில காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும். சொந்த ஊருல செல்வாக்கானது அதிகரிக்க போகிறது. சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இப்போது முடியும். சனி பகவான் உத்திராட்டத்தின் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய 2/4/2026 முதல் 14/4/2027 வரையிலான இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள்ல கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. வீண் செலவுகளை அறவே தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். வீட்டில் வீண் வாக்குவாதம், தேவையில்லாத சந்தேகங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்வது நல்லது. சனி பகவான் 14/4/2027 முதல் 24/4/2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது குடும்பத்தில் சந்தோஷமானது நிறைந்து இருக்குங்க. எதிர்பார்த்த பண வரவானது உண்டாகும். பேச்சால பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே சாதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலுமே கடைசி 1 வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே உயரப்போகிறது. சனி பகவான் வக்கரகதியில செல்லக்கூடிய 15/7/2026 முதல் 30/1/2026 வரையிலான காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பண வரவுமே ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் வீடுகளை பார்ப்பதால எதிர்பார்த்த திடீர் பண வரவானது உண்டாக போகிறது. பேச்சாலேயே எல்லாத்தையுமே சாதிப்பீர்கள் என்றாலுமே உணர்ச்சி வசப்படாமல் நடந்து கொள்வது எல்லா விதத்திலையுமே நல்லதுங்க. குடும்பத்தாருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக அவசியம். மேலும் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் எல்லாமே விலக போகிறது. பணிக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருப்பின் விமர்சனங்களை தவிர்க்க வேண்டுங்க. வீண் வாக்குவாதங்கள் எதுவும் வேண்டாம். சில காரியங்கள்ல உங்களுடைய நடவடிக்கைகளானது மற்றவர்களால பாராட்ட பெறும். வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகள் தவிர்த்து விடுங்கள், அது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கடுமை காட்ட வேண்டாங்க. புது துறையில் இறங்குகிறீர்கள் என்றால் தக்க ஆலோசனையும் வழிகாட்டலும் தேவைப்படுகின்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொழில பங்குதாரர்களால் மறைமுக பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். இரும்பு, கடல் உணவு வகைகள், ரசாயன வகைகள், கட்டட உதிரி பாகங்கள் மூலமாக லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பானது சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எவருக்குமே பெரிய தொகையை கடனாக கொடுக்க வேண்டாங்க. பிறகு நீங்க தான் பார்த்தீங்கன்னா அவஸ்தைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் அலுவலகத்தில் வேலை அதிகரிக்க கூடும். பணி சார்ந்து அதிகாரிகள் சக ஊழியர்கள் குறித்து எவ்வித விமர்சனமும் கூடாதுங்க. முக்கிய ஆவணங்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. வேறு நிறுவனத்தில் இருந்து புது வாய்ப்புகளானது வந்து சேரக்கூடிய அளவுக்கு சூழலானது இப்போது சாதகமான முறையில்
அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல சிம்மராசி நேயர்களுக்கு இப்போது அஷ்டமத்து சனி நடைபெறுவதால கொஞ்சம் எதிலுமே விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க. மேலும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் மனிதர்களுடைய வாழ்க்கையில அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாகவும் இருப்பது சனிதாங்க. பொதுவாகவே சனி பெயர்ச்சி என்று சொன்னாலேயே மக்களிடையே ஒரு விதமான பயமுமே கூடவே வந்துரும் அப்படின்னு சொல்லலாங்க. சனி பகவான் அப்படிங்கிறவரு நீதிமான் அப்படின்னு சொல்லலாங்க. ஏனென்றால் நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அவருடைய பெயர்ச்சி காலத்துல அதற்கேற்ப பலன்களை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஸோ நம்ம எல்லா விதத்திலையுமே நல்லது செய்கிறோம், எல்லோருக்குமே நல்லது செஞ்சுட்டு இருக்கோம், யாருக்கும் எந்தவித கெடுதலும் நினைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தன்னால நமக்கு நல்லதுமே அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் தருவார் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சனி பெயர்ச்சியின் மூலமாக சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனியாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சனி தோஷம் நீங்குவதற்கு ஒவ்வொரு வாரமுமே சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சுடு சாதத்தில் எள்ளு கலந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுட்டு வாங்க. காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டுங்க. ஸோ சிம்மராசி நேயர்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கையாலேயே சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுட்டு வர சொல்லுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு சனீஸ்வர பகவானுடைய சன்னதியில் பார்த்தீங்கன்னா எள்ளு எண்ணெயில், அதாவது எள்ளு எண்ணெய் பார்த்தீங்கன்னா வெளியே கடைகளில் கிடைக்கும். ஸோ அந்த எள்ளு எண்ணெயை கொண்டு 2 விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்து கொள்ள சொல்லுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சனி பெயர்ச்சியின் மூலமாக ஒரு சில சின்ன சின்ன கெடுபலன்கள் வருது இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ உங்களுடைய வாழ்க்கையில் செய்து வந்த பாவங்களுமே குறைஞ்சிருங்க. பாவங்கள் குறைஞ்சிட்டாலே தன்னால் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கை நல்லதாகவே எல்லாமே நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் கட்டாயமாக நீங்க செஞ்சுக்கோங்க. அஷ்டமத்து சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்குங்க. அதோடு சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனேயே ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மனதார உச்சரித்துக்கோங்க. இதனாலையும் சனி தோஷமானது குறைய கொடுங்க. முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை டைப் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சனி தோஷமானது குறைவதற்கு அந்த ஆஞ்சநேயர் ரொம்பவே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாரு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் குடும்ப விஷயங்களை பற்றி பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் ரியாக்ட் பண்ணும்போது அது நிச்சயமாக பிரச்சனையாகத்தான் அமையக்கூடும். ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான கேரக்டரில் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ எந்தவித பிரச்சனையாக இருந்தாலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்களே பார்த்தீங்கன்னா அதை பேசி சமாதானமாகி கொள்வது தான் நல்லது. உங்களுடைய விஷயங்களில் 3வது நபரை நீங்கள் நுழைக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு சண்டையானது இன்னும் அதிகமாகலாம் என்பதால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. அதே போல் நீங்கள் தொழில் ரீதியாகவும் சரிங்க, இல்லைனா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரிங்க, ஏதாவது முக்கியமான பத்திரங்களில் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பார்த்து நிதானமாக முழுசாக படித்து பார்த்துட்டு நீங்கள் சைன் பண்ணுவது நல்லதாக இருக்க கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசி நேயர்கள் அதிகமாக குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நிறைய மனஸ்தாபங்களானது வந்து போகும். ஸோ இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. மகளின் திருமணத்துக்காக வெளியில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியதாய் வரக்கூடும். அத்தியாவசிய செலவுகளால் கையிருப்பானது கரையும் அப்படின்னு சொல்லலாங்க. பூர்வீக சொத்து பங்கை பெறுவதில் கொஞ்சம் சிரமங்களானது ஏற்படலாம். எனினுமே சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் முதல் 4 மாதங்கள் சில காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது இனி வர
வரப்போகின்ற இந்த ஒரு ஃபஸ்ட்டு 4 மாதம் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்குமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே அதற்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கான தகுதி என்ன, அதாவது நாம் மாதந்தோறும் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு பணத்தை செலவு பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செலவு பண்ணுங்க. ஆடம்பரமான செலவுகள் பண்ணிட்டு பிறகு அத்தியாவசியமான செலவு பண்ணும்போது கையில் பணம் இல்லாமல் நம்ம கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஸோ இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு ரூபாயையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.